போயிருக்கு ஒருத்தனுக்கு தேவாலயத்தில் கையை நீட்டுன்றார், அவன் நீட்டிட்டான். இது ஒரு சிம்பிள் மிரக்கல்ன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். கிடையாதுங்க. அவன் வேலைக்கு போக முடியல, நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தவன் இப்படி ஆயிட்டான். கை வேலை செய்ய மாட்டேங்குது, அவனுடைய தொழிலை செய்ய முடியல, வருமானம் போச்சு. தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்து தன்னுடைய கடமையை செய்ய முடியல. எல்லாம் நல்லா இருக்காங்க, இவன் கை இப்படி இருக்குது. இது இவனுக்கு ஒரு அவமான சின்னம் மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இருக்கிறத மாத்துறாரு. மாத்தி வேலைக்கு போக முடியாம கையை வச்சு தன்னுடைய கையினால் உழைக்க முடியாது இருந்தவனை திரும்ப வேலைக்கு போகக்கூடியவனா மாற்றுகிறார். அந்த கூனியான ஸ்திரீயை பற்றி சொல்லியிருக்க, வாசிருக்கீங்களா? 18 வருஷம் கூனியா இருந்த பெண், லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வருது. எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. 13 வருஷம் கூனியா இருக்கிறா. இது லேசான வியாதின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நாங்கள் கூனியா இருந்தால் நல்ல நேரம் ஆகிட்டா. இப்போ நீங்கள் போய் கூனியா இருந்து பாருங்கள். நீங்கள் 18 வருஷம் அவள் இருந்தா, நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இன்றைக்கி பண்ணி பாருங்களேன். வீட்டுக்கு போனோடனே இப்படி குனிஞ்சிடணும். இப்படியே தான் இருக்கிறோம். அரை மணி நேரம் நிமிரவே கூடாது. இப்படியே எல்லாம் பண்ணணும், இப்படியே சாப்பிடணும், இப்படியே கை கழுவணும், இப்படியே எல்லாம் பண்ணணும். நீங்கள் இப்படியே சட்டையை மாட்டணும், சட்டையை அவுக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்படியே குனிஞ்சபடியே நிமிர்ந்து பார்க்க முடியாது. நீங்கள் அரை மணி நேரம் இருந்து பாருங்கள், வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு டீக்ரேடிங் டிப்ரெஸிங் அனுபவம் அது. தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய மனுஷனை தலை குனிஞ்சு மனசோர்வடையவரனாக அவனை மாற்றுகிற ஒரு அனுபவம். ஒரு நிமிஷத்துல நிமிர வச்சார். என்னத்தை காட்டுறாரு? உன் தலையை நிமிர வைக்கிறதுக்காகவே நான் வந்திருக்கிறேன். வெறும் வியாதி சமமா இல்லைங்க, வெறும் வியாதி இல்லை. இது பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட அத்தனை விளைவுகள். இப்படிதான் இப்ப எண்ணணும் பாருங்க. இதுதான் கரெக்ட் தியாலஜி. பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட அத்தனை விளைவுகளையும் இது இது பண்ணுது. பாவம் எல்லா சந்து பொந்துலையும் போறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பாதிக்குது. குடும்பத்தை பாதிக்குது, வேலையை பாதிக்குது, பொருளாதாரத்தை பாதிக்குது, எல்லாத்தையும் பாதிக்குது. எல்லா இடத்துலையும் பூந்து வருது பாவம். பொல்யூஷன்ன்றாங்களா, அந்த மாதிரி தான் வேதத்தில் அப்படிதான் சொல்லுது. தியாலஜியில் அப்படிதான் போதிக்கிறாங்க. பாவம் பொல்யூட்ஸ்னா சில பட்டணங்கள்லாம் பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்றாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கிறேன். நல்லா இருக்கிறாங்களா? இவனுக்கு தெரியல நல்லா இல்லைன்றது. இவன் நினச்சிட்டு இருக்கான் நான் நல்லா தான் போயிட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு மூச்சு விடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்கிறாங்க பொல்யூஷன், எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்றான். இல்லை, அங்கே வாழ்ந்துக்கிட்டே இருந்தா எவ்வளோ நாள் வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாட்கள் குறைவாயிடும். நீங்கள் வாழப்போகிற நாட்களில் குறைவாகிடும். உங்கள் வாழ்நாளை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி அது, அந்த பொல்யூஷன். உங்களுக்கு தெரியாமல் உங்களை அழிச்சிக்கிட்டு இருக்குது, உங்களை தின்னுக்கிட்டு இருக்குது, உங்களுடைய நாட்களை சாப்பிட்டு கொண்டு